ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா ரப்பன்சலோட கதை தான் பார்க்க போறோம். ஒரு ராஜ்யம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க ஒரு ராஜாவும் ராணியும் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா ராணிக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு சூனியக்காரி இருந்தாங்க. அவங்க கார்டன் ஃபுல்லும் ரோசஸா இருந்துச்சு, ரொம்ப மணக்கும். ராணிக்கு அந்த ரோஜா மேல ஒரே ஆசையா இருந்துச்சு. ராஜாவும் அதை பறிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா சூனியக்காரி அவங்களுடைய குழந்தைய கேட்டுருவாங்க. ராணிக்கும் அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. சூனியக்காரி அந்த குழந்தைய வாங்கி வளர்ப்பாங்க. அவங்க குட்டி பிரின்சஸ். அவங்க பேரு ரப்பன்சல். அவங்களுக்கு லாங் ஹேர் இருக்கும். ரப்பன்சல் பெரியவங்களாய் ஒரு கோபுரத்துக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க. பூச்சிகள், பறவைகள் அதை பார்த்து எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. சூனியக்காரி வெளியே போகக்கூடிய நேரமெல்லாம் ரப்பன்சல் இதை பண்ணிட்டு இருப்பாங்க. சூனியக்காரி மார்க்கெட்டுக்கு வெளியே போகும்போது ரப்பன்சல் ரப்பன்சல் உன்னுடைய முடிய கீழே போடு அப்படின்னு சொல்லும்போது கோபுரத்துல இருந்து ரப்பன்சலோட முடி விழும். சூனியக்காரி அதை பிடிச்சு மேல ஏறி போயிருவாங்க. ரப்பன்சல் மேல இருந்து ராத்திரி நேரங்கள்ல இந்த மிதக்கக்கூடிய விளக்குகளை பார்த்துட்டே இருப்பாங்க. இது எங்க இருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இத பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு ராஜா சூனியக்காரி இல்லாத நேரமா ரப்பன்சல் ரப்பன்சல் உன்னுடைய முடிய கீழே போடன்னு சொல்லுவார். முடியும் கீழே விழும். ராஜாவும் மேல ஏறிடுவாரு. ரப்பன்சல் புது மனுஷங்களை பார்த்தது இல்லதுனால ஒரு பேன் எடுத்து ராஜாவோட தலையில அடிச்சிருவாங்க. சூனியக்காரியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. சூனியக்காரி புது ஆளை பார்த்து ராஜாவை ஜன்னல்ல இருந்து கீழே தள்ளி விழுந்துருவாங்க. இதுல ராஜாவோட கண் பார்வை போயிரும். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரப்பன்சல் கோபுரத்தை விட்டு வெளியிறங்கி ராஜாவை தேட போயிருவாங்க. ராஜா கண் பார்வை இழந்துருவாரு. ரப்பன்சல் அதை பார்த்து ரொம்ப மன வருத்தப்பட்டு அவங்களுக்காண்டி அழுவாங்க. அவங்க அழுகையினால ராஜாவுக்கு மறுபடியும் கண் பார்வை வந்துடும். இதை தெரிஞ்ச சூனியக்காரி ரப்பன்சலோட முடிய வெட்டிடுவாங்க. ஆனா ராஜா ரப்பன்சலை காப்பாத்தி அரசவைக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க ரப்பன்சலும் ராஜாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பந்தான் ரப்பன்சலுக்கு தெரியும் ஒரு ராஜ்யத்தோட இளவரசி தான் ரப்பன்சல் அப்படின்னு. இப்படி அவங்களுடைய இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் எப்பவும் சந்தோஷமா இருங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.